ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன்ஸ் டைம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களாக நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஒன்று நான் பார்த்துடலாம். 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன், 3/4 கப் சர்க்கரை, துவருன கொப்பரை தேங்காய் 1/4 கப், முந்திரியும் திராட்சையும் ஒரு 20 பீஸ், 7 ஏலக்காய், 50 கிராம் நெய். நான் 1/4 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா தெளித்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கிறதுக்கு தான். இப்போ மிக்ஸி ஜாரில் 3/4 கப் சர்க்கரையும் 7 ஏலக்காவும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இது தனியாக பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் நெய் 50 ஊற்றி முந்திரி நல்லா வறுத்துட்டு எடுத்துக்க போகிறேன். முந்திரி நல்லா வறுபட்டு வரட்டும், நல்லா ப்ரௌன் ஆகி வரணுங்க. ப்ரௌன் ஆகி வந்தோடனே நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நான் திராட்சை சேர்த்துக்க போகிறேன். திராட்சையும் நல்லா வறுந்து வரட்டும். நல்லா திராட்சை உப்பி ரவுண்டாக வரும். அந்த டைமில் நான் ரவை சேர்த்துக்க போகிறேன். இப்போ உப்பி வந்துடுச்சு, ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து ரவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை என்ன ரேஷியோவில் எடுத்துக்கோன்னா 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை, அந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுந்து வரட்டுங்க, நல்லா ப்ரௌனாகி வரட்டும். நெய்யும் ரவையும் நல்லா ஸ்மெல் கொடுக்கும். அந்த டைம் வரையும் வறுத்துக்கலாம். இது நல்லா வறுந்து வந்துடுச்சு, இது வரையும் போதும். இப்போ இதில் நான் கொப்பரை தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். இப்போ கொப்பரை தேங்காயும் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நான் தனியாக பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் சூட்டோடையே தான் நம்ம இதில் சர்க்கரை தூள் போட்டு பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ இப்போ சூட்டோடையே நான் கொஞ்சம் சர்க்கரை தூள் நல்லா போட்டு தேவைக்கு இப்போ சர்க்கரை தூள் போட்டுக்கோங்க. 1 கப்புக்கு 3/4 கப் சொன்னதில்ல, அந்த இது தான் போட்டு அந்த ரேஷியோவே போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூட்டோடு தான் நான் கலர்றேன். கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நல்லா உருண்டையாக வரும். நல்லா இறுக்கமாக பிடிச்சி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்க்க கிச்சன்ஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.